கோவையின் சின்ன தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மண் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக கண்டும் காணாமலும் இருந்த திமுகவிற்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கும் சம்மட்டி அடியை காலம் நிச்சயமாக மறக்காது. கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 185 செங்கல் சூளைகள் மூடப்பட்ட நிலையில் இப்போது அந்த சூளைகளுக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகி தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது. 1 கோடி கன சதுர மீட்டருக்கும் மேல் மண் அள்ளப்பட்டதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் இந்த அபராத தொகையே கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாயை தொடுகிறது என்றால் இந்த பகுதியில் ஆளும் கட்சியின் உடன்பிறப்புகள் மற்றும் அவர்களுக்கு துணை நின்ற அதிகார வர்க்கம் சேர்ந்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. சூழல் பாதிப்புகளுக்காக ஆரம்பத்தில் 3000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தற்போது அது 900 கோடியாக குறைக்கப்பட்டிருப்பது இந்த கொள்ளையின் பிரம்மாண்டத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவே தோன்றுகிறது. 3000 கோடியாக இருந்த அபராதத்தை மறுபரிசீலனை செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கோரிக்கை விடுத்ததன் பின்னணியில் ஆளும் கட்சியின் அழுத்தங்கள் ஏதேனும் இருந்தனவா என்ற கேள்வியும் எழுகிறது. அதிமுக இந்த பிரச்சனை குறித்து போராட்டங்கள் நடத்திய போதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிய போதும் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக தூங்கிக் கொண்டிருந்த திமுக அரசு மலையடிவார ஓடைகள், நீர் வழித்தடங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டு எதிர்கால சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தப்பட்ட நிலையில் இத்தனை பெரிய சட்டவிரோத செயலை ஆளும் கட்சியின் உடன்பிறப்புகள் துணையுடன் செய்து முடிக்க முடிந்தது என்றால் இதில் அரசின் கண்ணியமற்ற அலட்சியம் வெளிப்படையாக தெரிகிறது. நீதிமன்றத்தின் இந்த பலத்த சம்மட்டியடி இனிமேலாவது திமுக அரசிற்கு விழிப்பை தர வேண்டும். வெறும் அபராதத்துடன் இந்த விவகாரம் முடிந்துவிடக் கூடாது. இந்த மாபெரும் மண் கொள்ளையில் ஈடுபட்ட உடன்பிறப்புகளையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளையும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்டதாக பேசும் திமுக அரசு தனது சொந்த உடன்பிறப்புகளின் இந்த சூழல் பயங்கரவாதத்தை இனிமேலும் வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த 900 கோடி ரூபாய் அபராதம் என்பது வெறும் ஆரம்பம்தான். கொள்ளையடிக்கப்பட்ட ஒவ்வொரு கன சதுர மீட்டர் மண்ணுக்கும், நாசமாக்கப்பட்ட ஒவ்வொரு நீர்வழி தடத்திற்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான இழப்பீடும் அதற்கு காரணமானோர் மீது கடுமையான தண்டனையும் விதிக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு.